ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாரு. ஒரு நாள் அந்த ராஜா வெளிநாட்டுக்கு போக நினைச்சாரு. அதனால தன்னோட 30 வயசு மகன அரசரா நியமிச்சாரு. வயசு கொஞ்சமா இருந்தாலும் அமைச்சர்களோட ஆலோசிச்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சா நிரந்தர அரசனா உன்னை நியமிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா திடீர்னு பதவி கிடைச்சதால அகங்காரம் வந்துருச்சு அந்த புது அரசருக்கு. இந்த வயசான அமைச்சர்கள் கிட்ட இருந்து எப்படி விலகி நின்னு ஆட்சி செய்யறதுன்னு யோசிச்சாரு. உடனே 50 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் இந்த நாட்டுக்கு வீண் பாரம். அதனால 50 வயசுக்கு மேல இருக்கவங்களெல்லாம் நாடு கடத்துறேன்னு அறிவிச்சாரு. அதன்படி நாட்டுல இருந்த எல்லா வயசானவங்களும் கூடவே வயசான அமைச்சர்களும் நாட்டை விட்டே வெளியேறி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவை பிரிய மனம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில அவர் ஒளிச்சு வச்சாரு. யாருக்கும் தெரியாம அவர் அறைக்குள்ளேயே இருக்க சொன்னாரு அந்த விவசாயி. ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை பெஞ்சது. அந்த நாட்டுல இருக்கிற எல்லா இடமும் தண்ணியில மூழ்கி போயிடுச்சு. விவசாய நிலத்துல விதைச்சிருந்த விதைகளையும் புதுசா முளைச்சிருந்த செடிகளும் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. மழைநீர் வடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டுல விவசாயம் செய்ய ஒரு விதை கூட இல்லாம போச்சு. நாட்டுல இருந்ததெல்லாம் அதிகம் அனுபவம் இல்லாத இளவயசு விவசாயிங்க மட்டுமே. அதனால அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் செய்யறதுன்னு தெரியல. அதனால அந்த நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு. ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க. இந்த விஷயத்த தன்னோட தாத்தா கிட்ட எங்களுக்கு இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்லைன்னு சொன்னான் அந்த இளம் விவசாயி. அறிவுலையும் அனுபவத்திலையும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னார். தாத்தா சொல்படி விதைகளை தேடி போனான். அவனோட தாத்தா சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய விதைகள் கிடைச்சது. அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசன் அவனை கூப்பிட்டு விசாரிச்சார். பயந்து போன அந்த இளம் விவசாயி தன்னோட தாத்தாவை பத்தி சொன்னான். உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை புடிச்சிட்டு வர சொன்னான் அந்த அரசன். அரண்மனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட, எப்படி நீங்க மட்டும் விதைகளை கண்டுபிடிச்சு விவசாயம் செய்யறீங்கன்னு கேட்டான் அந்த அரசன். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, விதைகளை உணவா எடுத்துக்கிடுறது நாம் மட்டும் இல்ல, பறவைகளும் தான். அதனால பறவைகள் அதிகம் வாழற பழைய பெரிய மரங்களுக்கு அடியில பறவைகளோட எச்சம் இருக்கும். அதுல கண்டிப்பா விதைகள் இருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னது மாதிரியே என்னோட பேரன் விதைகளை தேடி கொண்டு வந்து விவசாயம் செய்யறான்னு சொன்னாரு. அப்பத்தான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எப்பவும் தோத்து போறாங்கன்னு புரிச்சுக்கிட்டான் அந்த அரசன். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியா நாட்டு ஆட்சி செய்யறத பார்த்து அவனே நிறைந்த அரசனா அறிவிச்சாரு.